Hello friends, welcome back to our YouTube channel Wisdom Krishna. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்க்ரனஸ் மோட்டாரில் V and இன்வெர்ட்டட் V curve அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த V and இன்வெர்ட்டட் V curve பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்க்ரனஸ் மோட்டாரில் லோடு ஒரு பர்டிகுலர் லோடை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அது ஃபீல்டு கொடுக்குற எக்ஸடேஷன் அது ஃபீல்டு கொடுக்குற டிசி சப்ளையை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுது, நார்மலாக வச்சுருந்தா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது. இது ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபேஸர் டயக்ராமில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ ஃபீல்டு கரண்ட் அதாவது எக்ஸடேஷன் கம்மி பண்ணோம் அப்படின்னா லேகிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஃபீல்டு எக்ஸடேஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸர் டயக்ராம். இந்த ஃபேஸர் டயக்ராமில் அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து V and இன்வெர்ட்டட் V curve அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த V ஷேப்பில் ஒரு கர்வ் நம்ம ட்ரா பண்ணுவோம். அண்ட் இன்வெர்ட்டட் V ஷேப் அதாவது V திருப்பி போட்டோம் அப்படின்னா அது இன்வெர்ட்டட் V ஷேப் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கர்வ் ட்ரா பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா V and இன்வெர்ட்டட் V curve அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு சின்க்ரனஸ் மோட்டாரில் ஃபீல்டு கொடுக்குற எக்ஸடேஷனை கம்மி பண்ணால் என்ன ஆகுது, நார்மலாக வச்சுருந்தா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். V and இன்வெர்ட்டட் V curve ஆஃப் சின்க்ரனஸ் மோட்டார். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் காட்டும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ V and இன்வெர்ட்டட் V curve சின்க்ரனஸ் மோட்டார். ஃபஸ்ட்டு V curve அப்படிங்கிறது எதுக்குன்னு ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சூர் கரண்ட்டுக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும். நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்டட் V curve எதுக்குன்னு ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டருக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும். ஸோ அப்போ ஃபீல்டு கரண்ட் அப்படிங்கிறது பேஸு நம்ம ஆர்மேச்சூர் கரண்ட்டுக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இன்வெர்ட்டட் V ஷேப்பில் நமக்கு கர்வ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஸ் பைக்கும் பவர் ஃபேக்டர், காஸ் பை அப்படிங்கிறது பவர் ஃபேக்டருக்கும் ஃபீல்டு கரண்ட் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா இன்வெர்ட்டட் V ஷேப்பில் நமக்கு கர்வ் ட்ரா பண்ணும். ஸோ இந்த V and இன்வெர்ட்டட் V curve ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு செட்டப்ஸ் இந்த ரீடிங்ஸ் வேணும். அந்த ரீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் டயக்ராம்ஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்போட ஒரு சின்க்ரனஸ் மோட்டரை கனெக்ட் பண்ணி நம்ம அதில் வந்து ரீடிங்ஸை கால்குலேட் பண்ணி ரீடிங் எடுப்போம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் டயக்ராம் தான் இது. ஸோ நார்மலாக ஒரு 3-phase சின்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் வந்து ஆர்மேச்சூராக இருக்கும், ரோட்டார் வந்து ஃபீல்டு சர்க்யூட்டாக இருக்கும். அந்த டயக்ராம் தான் இங்கே நம்ம காமிச்சிருக்கோம். இது வந்து ஸ்டேட்டார், கீழே இருக்கிறது வந்து ரோட்டார். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்டாரில் RYB 3-phase இன்புட் கொடுப்பாங்க, ரோட்டாருக்கு FF அப்படிங்கிறது ஃபீல்டு சப்ளை கொடுப்பாங்க. ஸ்டேட்டாருக்கு நம்ம RYB இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா 3-phase இன்புட் நம்ம டெர்மினல் எடுத்துக்கிறோம் RYB, அது DPST ஸ்விட்ச் மூலிமா கனெக்ட் பண்ணுறோம். DPST ஸ்விட்ச் அப்படிங்கிறது ட்ரிபிள் போல் சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இன்கேஸ் 2 லைன் போச்சு அப்படின்னா டபுள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரிபிள் அதாவது போல் 1 2 3 போல்ஸ் இருக்குது. ஒன் வே ஸ்விட்ச் மாரி தான். ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட் வழியாக நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகி அந்த சர்க்யூட் மோட்டார் சர்க்யூட்டுக்கு நம்ம பாஸ் ஆகும். ஸோ அப்போ ட்ரிபிள் போல் 3 போல்ஸ் இருக்குது. சிங்கிள் த்ரோ ஒவ்வொன்றும் ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி தான். ஸோ சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டர் ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வோல்ட் மீட்டர் அம்மீட்டரை பொறுத்தவரையும் அம்மீட்டர் எப்பயுமே சீரிஸாக தான் கனெக்ட் பண்ணணும், வோல்ட் மீட்டர் எப்பயுமே பேரலில் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த வோல்ட் மீட்டர் 2 லைனுக்கு இன்பிட்வீனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆருக்கும் ஒய்க்கும். அம்மீட்டரை ஏதாவது ஒரு லைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆர்லையும் கனெக்ட் பண்ணலாம், ஒய்லையும் கனெக்ட் பண்ணலாம், பிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்தில் கனெக்ட் பண்ணால் நமக்கு கரெக்டாக தான் மெஷர் பண்ணி கேல்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட் மீட்டர் 1 and 2. இந்த வாட் மீட்டரை பொறுத்தவரையிலையும் வாட் மீட்டரில் கரண்ட் காயில் இருக்கும் அண்ட் ப்ரெஷர் காயில் இருக்கும். இந்த கரண்ட் காயில் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரெஷர் காயில் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டயக்ராம் தான் இந்த வாட் மீட்டர் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ 2 வாட் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட் மீட்டர் 1 அண்ட் வாட் மீட்டர் 2. வாட் மீட்டர் 1 அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் லைனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, வாட் மீட்டர் 2 பி லைனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு V and இன்வெர்ட்டட் V curve எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்க்ரனஸ் மோட்டாரில்
ஒரு 3 ஃபேஸ் இன்புட் சப்ளை எடுத்துக்கிறோம், வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம், 2 வாட் மீட்டர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஸ்டேட்டார் சைடில். இந்த ரோட்டார் ஃபீல்டை பொறுத்தவரையும் ஃபீல்டுக்கு ஒரு டிசி சப்ளை கொடுக்கணும், அண்ட் பொட்டன்ஷியல் டிவைடர் ஆர் ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபீல்டுக்கு போகிற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, அது ஃபீல்டுக்கு போகிற கரண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரியோஸ்டாட் ஆர் பொட்டன்ஷியல் டிவைடர் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு போகிற கரண்ட்டை வந்து ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ஃபீல்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எஃப் அண்ட் எஃப்எஃப், நார்மலாக அந்த ஃபஸ்ட் டெர்மினல் எஃப்னு சொல்லுவாங்க, செகண்ட் டெர்மினல் எஃப்எஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிவைடரோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணுறோம், அம்மீட்டரோட செகண்ட் டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீல்டு வைண்டிங் எஃப் கொடுக்குறோம், எஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் ஆகி மைனஸ் போகும். இதுதான் ஃபீல்டுக்கோட சிஸ்டம். இப்போது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 25% இருக்கட்டும், இல்லை ஒரு 50% ஆஃப் லோடு, அது லோடை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இந்த ஃபீல்டு கொடுக்குற சப்ளையை, இந்த ஃபீல்டு கொடுக்குற டிசி சப்ளையை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணும். அது நார்மலாக நமக்கு கிடைக்கிற இன்புட் சப்ளை அதை பொறுத்தவரையிலையும் 220 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அந்த 220 வோல்ட் டைரெக்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு வி அண்ட் இன்வெர்ட்டட் வி ஷேப்பில் நமக்கு ரீடிங் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர் யூஸ் பண்ணுறோம். அந்த பொட்டன்ஷியல் டிவைடரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதில் ஃப்ளோ ஆகிற வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபீல்டுக்கு போகிற கரண்ட் ஃப்ளோ, அதாவது ஃபீல்டுக்கு போகிற சப்ளையை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபீல்டுக்கு போகிற சப்ளை கம்மியாகும், ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணும்போது ஃபீல்டுக்கு போகிற சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபீல்டுக்கு போகிற கரண்ட்டை மெஷர் பண்ணுறது இந்த அம்மீட்டர் அண்ட் அதை பேஸ் பண்ணி வாட் மீட்டர் 1, 2 மெஷர் பண்ணுவோம். அண்ட் அம்மீட்டர் தட் இஸ் லோட் கரண்ட் ஆர் லைன் கரண்ட், வோல்ட் மீட்டர் லோட் வோல்டேஜ் ஆர் லைன் வோல்டேஜ், பிட்வீன் லைன் வோல்டேஜ். அப்போ இதில் ரீடிங்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, வோல்டேஜை மெஷர் பண்ணுவோம், கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம், ஃபீல்டு கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம். இந்த கரண்ட் வந்து லோடு கரண்ட்னு சொல்லலாம், இல்லை லைன் கரண்ட் சொல்லலாம், இந்த லைன் வோல்டேஜ் ஆர் லோடு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் W1 W2, ஓகேங்களா? 2 ரீடிங்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணுவோம். ஸோ இதை W1 W2 அண்ட் IL ஆர் IA அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆர்மேச்சர் கரண்ட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு காஸ் பை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் செட் ஆஃப் ரீடிங், அதாவது இந்த எக்ஸ்மெண்டல் செட்டப்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணுற ரீடிங்ஸை இந்த டேப்லேஷனில் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இதில் இந்த ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும் நம்ம ட்ரா பண்ணும்போது வி ஷேப்பில் நமக்கு கர்வ் கிடைக்குது. அதே ஃபீல்டு கரண்ட்டுக்கும் காஸ் பைக்கு நம்ம ட்ரா பண்ணும்போது இன்வெர்ட்டட் வி ஷேப்பில் நமக்கு கர்வ் கிடைக்குது. அதுதான் இந்த டேப்லேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ சீரியல் நம்பர், லைன் கரண்ட் ஆர் ஆர்மேச்சர் கரண்ட் W1 W2, ஃபீல்டு கரண்ட், காஸ் பை. ஸோ இந்த காஸ் பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இது ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, காஸ் பை டு ஃபைண்ட் த காஸ் பை வேல்யூ. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா, தட் இஸ் காஸ் ஆஃப் tan inverse open and close the bracket, that is √3 W1 minus W2 divided by W1 plus W2. ஸோ காஸ் பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. நம்ம கேல்குலேட்டரில் காஸ் அண்ட் tan இன்வர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேல்குலேட்டரில் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். √3யும் நம்ம கேல்குலேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். W1 W2 வேல்யூ வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க, மேலே மைனஸ் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம், கீழே வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா மூலிமா நம்ம காஸ் பை ஒவ்வொரு செட் ஆஃப் ரீடிங்ஸ்க்கும் நம்ம காஸ் பை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போது இந்த IL ஆர் IA அப்படின்னு சொல்லலாம், ஆர்மேச்சர் கரண்ட்னு சொல்லலாம், லோடு கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த IL ஆர் IA இதுக்கும் ஃபீல்டர் நம்ம ஒரு கர்வ், இந்த செட் ஆஃப் ரீடிங், இதில் ஒரு 4 செட் ஆஃப் ரீடிங் இருக்குது, இதில் ஒரு 4 செட் ஆஃப் ரீடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 4 செட் ஆஃப் ரீடிங் IAவுக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும் உள்ள 4 செட் ஆஃப் ரீடிங்கை வச்சு நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ணும்போது, ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஃபீல்டு கரண்ட் நோட் பண்ணிக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் வந்து IA நோட் பண்ணும்போது உங்களுக்கு வி ஷேப்பில் ஒரு கர்வ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே ஃபீல்டு கரண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ஃபீல்டு கரண்ட்டுக்கும் காஸ் பை பவர் ஃபேக்டருக்கும் ஃபீல்டு கரண்ட் இங்கே மார்க் பண்ணிக்கிறீங்க, இங்கே காஸ் பை மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்குள்ளே இதில் ஒரு 4 செட் ஆஃப் ரீடிங்ஸ் இருக்கும், இந்த காஸ் பையில் 4 செட் ஆஃப் ரீடிங்ஸ் இருக்கும். இந்த 2 செட் ஆஃப் ரீடிங்ஸ்க்கும் நம்ம ட்ரா பண்ணும்போது இன்வெர்ட்டட் வி ஷேப்பில் நமக்கு கர்வ் கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வி கர்வ் அப்படிங்கிறது ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும் ட்ரா பண்ணுறோம். தட் இஸ் a curve drawn between armature current versus field current.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த எக்ஸ்பெண்டை பொறுத்தவரையும் சப்போஸ் இன்கேஸ் நம்ம இந்த ஃபேஸர் டயக்ராமில் பார்த்த மாதிரி தான் ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை கம்மி பண்ணும்போது லேகிங் கரண்ட் வரும், அதாவது லேகிங் பர்ஃபெக்டில் ஒர்க் ஆகும். ஃபீல்டு கரண்ட்டை நார்மலாக வைக்கும்போது யூனிட்டி பர்ஃபெக்டில் ஒர்க் ஆகும். ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது லீடிங் பர்ஃபெக்டில் ஒர்க் ஆகும். அதான் இதில் கான்செப்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஃபீல்டு கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபீல்டு கரண்ட் இருக்குது. இந்த ஃபீல்டு கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக இருக்குது. ஃபீல்டு கரண்ட் கம்மியாக வைக்கும்போது உங்களுக்கு லேகிங் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. தட் இஸ் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு ஃபீல்டு எக்ஸரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு யூனிட்டி பர்ஃபெக்ட் கிடைக்கும். அதாவது கிரிட்டிக்கல் எக்ஸரேஷன் சொல்லுவாங்க, இல்லை நார்மல் எக்ஸரேஷன் சொல்லுவோம். அந்த டைமில் வந்து உங்களுக்கு யூனிட்டி பர்ஃபெக்டில் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸே பண்ணுறோம், தட் இஸ் ஓவர் எக்ஸரேஷன் சொல்கிறோம். அந்த ஓவர் எக்ஸரேஷனில் உங்களுக்கு கரண்ட்டு ஆர்மேச்சர் கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது அது ஓவர் எக்ஸரேஷன். ஸோ இந்த மேலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக புரியும். அண்டர் எக்ஸரேஷன், யூனிட்டி பவர் ஃபேக்டர், ஓவர் எக்ஸரேஷன். அண்டர் எக்ஸரேஷன் இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டரில் தான் நார்மல் எக்ஸரேஷன் ஆர் கிரிட்டிக்கல் எக்ஸரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளாக வீக்காவுக்கு உள்ள கிராஃப் டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் வீக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஃபைக்கும் ஃபீல்டு கரண்ட் நான் பண்ணும்போது இன்வெர்டட் வி ஷேப்பில் நமக்கு கவ் கிடைக்குது. இன்வெர்டட் வி ஷேப்பில் நமக்கு கவ் கிடைக்குது. ஸோ அப்போ இன்வெர்டட் வி ஷேப்பில் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு லேகிங் பவர் ஃபேக்டர், அதாவது காஸ் பை வேல்யூ கம்மியாகிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணும்போது காஸ் பை வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி யூனிட்டி பவர் ஃபேக்டரில் 1 வரும். எகெயின் காஸ் பை வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகி கீழே வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னா காஸ் பை வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் நம்ம யூனிட்டி பவர் ஃபேக்டரில் மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு இந்த இதில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ இப்போ வீக்கோ வந்து ஆர்மேச்சர் கரண்ட் ஃபீல்டு கரண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். இன்வெர்டட் வீக்கோ வந்து காஸ் பைக்கும் ஐஎஃப்க்கும் ட்ராப் பண்ண போகிறோம். எக்ஸ்பெண்டல் செட்டப் டயக்ராம் இது தான். இந்த எக்ஸ்பெண்டல் செட்டப் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், 2 வாட் மீட்டர், ஸ்டேட்டரோட டயக்ராம்ஸ் அண்ட் ஃபீல்டு டயக்ராம். ஃபீல்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர் அண்ட் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம். இது மூலிமா ஃபீல்டு எக்ஸரேஷனை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரீடிங்கை கேல்குலேட் பண்ணி அதை நம்ம டேப்லேஷனில் மார்க் பண்ணுறீங்க. அந்த டேப்லேஷனில் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா காஸ் பை ஃபார்முலா யூஸ் பண்ணி காஸ் பை கண்டுபிடிக்கிறோம். ஃபீல்டு கரண்ட்டுக்கும் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் வீக்காக வரும். ஃபீல்டு கரண்ட்டுக்கும் காஸ் பைக்கும் நமக்கு இன்வெர்டட் வி ஷேப்பில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.